அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் தேய்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருது, முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், யாரெல்லாம் கட்டாயமாக இந்த நாளன்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது. முருகனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அந்த தினத்தன்று தான் சஷ்டி திதியும் இருக்கின்றது. 17/6/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தன்று ஆனி மாதம் 3ஆம் தேதி. இந்த நாள் தான் நமக்கு தேய்பிறை சஷ்டி. இதற்கு யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பொதுவாக முருகர் பக்தர்கள் எல்லோருமே வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த தேய்பிறை சஷ்டிக்கு நம்ம வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனைலாம் சரியாகும். அதில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமைந்திருப்பதனால முக்கியமாக இந்த கடன் தொல்லைக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுடைய அருளோடு சீக்கிரமாக நமக்கு கடன் அடையும். முருகனுடைய அருள் நம் மீது பட்டாலே போதும், ஒரு நிமிடத்தில் நமக்கு எத்தனை கடன் இருந்தாலும் நம்மளால் அடைக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தான் முருகப்பெருமான். இந்த நாளன்று நம் எப்படி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலை 6 மணிலேருந்து 7 மணிக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக நீங்கள் சொந்த வீடு கட்டிகிட்ருக்குறீங்க, அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, ஸ்டாப் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு கடகடன்னு நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். ஏதேனும் இடத்துல வில்லங்கம் இருக்குது, இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, இடம் விற்கவே முடியாமல் இருக்குது, இல்லைன்னா வாங்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். இப்போ கடன் ஜுவல்ஸ் எல்லாம் அடமானத்தில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தன்று ஒரு 2000 ரூபாவது நீங்கள் கட்டிட்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கில் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 1000 ஸ்டார்ட் பண்ணலாம். நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம கட்டுவதற்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கட்டிட்டு வாங்க. இல்லைன்னா அதற்கு கம்மியாக உங்கள் பேங்கில் பக்கத்தில் இருக்கிற பேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அடமானம் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அங்கே போய் கேளுங்க, எவ்வளோ ஸ்டார்ட் அமௌண்ட்டுன்னு கேளுங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் கெட்டுங்க. கடகடன்னு உங்களுக்கு அந்த நகை அடமானத்தில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் குறைஞ்சி சீக்கிரமாக உங்களுக்கு கைக்கு நகை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம நகை மட்டும் இல்லை, மற்ற கடன் ஏதாவது லோன் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கட்டுங்க. அதாவது அதிகப்படியான கடன் பிரச்சனை இருப்பவர்களும், இல்லை நான் இப்போ 1 லட்சம் தான் என்கிட்ட கடன் இருக்குது அப்படி இருந்தாலும் சரி, இல்லை நான் மற்றவர்களிடம் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படி இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேர் சொந்த பந்தம் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட சும்மா ஒரு 50,000 1 லட்சம்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டாக அவங்கக்கிட்ட கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த கடன்னு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செய்து பாருங்கள். அதுவும் முருகனுடைய அருள் இருக்கும்போது சீக்கிரமாக அந்த கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும். முருகனை வழிபாடு செய்யவே உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அது சரியாகும். 100% இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதாவது கடன் இருக்குது, முருகனை வழிபாடு செய்த பிறகு அந்த கடன்லாம் குறையிறத நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு தான் இருப்பீங்க. கட்டாயமாக குறையும். இதில் நம்ம எப்படிலாம் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலை சீக்கிரமாக எழுந்துட்டு முருகனுக்கு ஒரு அகல் விளக்கு அதை ஏற்றி வச்சுக்கிடணும். ஏற்றி வச்சுட்டு செவ்வரளி மலர்கள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் இல்லை மல்லிகைப்பூ, நம்ம கையில் எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அவருடைய படத்திற்கோ நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு பால் நைவேத்தியமாக வச்சுருங்க. போதும். காலையில் இந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக வழிபாடு செஞ்சால் போதும். இல்லை நான் சிறப்பாக பூஜை பண்ணணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் முதல் நாள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அர்ச்சனை பண்ணுவதற்கு பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. விபூதி வைத்து கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். நாணயங்கள் வைத்து கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். ஒரு 9 நாணயம் அல்லது 6 நாணயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவருடைய மந்திரங்கள் சொல்லி அந்த நாணயத்தை நம்ம அவருடைய பாதத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு சிவப்பு நிற துணிலையோ அல்லது மஞ்சள் நிற துணிலையோ நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இப்போ நெய்வேத்தியமாக பால் வைக்கலாம், பழங்கள் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் வகைகள் வைக்கலாம். கல்கண்டு, அவல், இந்த மாதிரி சர்க்கரை கூட வைத்தா கூட போதும். அதாவது நிறைய பேர் நெய்வேத்தியம் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைப்பவருன்னா நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவு வச்சா கூட போதும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நிறைவாக வைங்க.
நிறைய பேர் வந்து பொரிகடலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் உடைச்ச பொரிகடலை இல்லை முழுசாக இருக்கிற பொரிகடலை கூட கொஞ்சம் சர்க்கரை கலந்து வைக்கிறாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வைக்கலாம். முருகனுக்கு பார்த்திங்கன்னா தேன் மட்டுமாவது கூட நீங்கள் வைக்கலாம், ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ அதை வைங்க. அதாவது வாழைப்பழம், செவ்வாழை வாழைப்பழமோ அல்லது மஞ்சள் வாழைப்பழமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து அந்த தோலை உரிச்சிட்டு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சுட்டு அதற்கு மேலே தேன் ஊற்றி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் தான் மாதுளம்பழ முத்துக்கள் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்து நெய்வேத்தியம் வைக்க செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம கையில் வந்து பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இப்போ கடன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்தோ அல்லது வாழைப்பழத்தில் தேன் கலந்தோ அல்லது மாதுளம்பழத்தில் தேன் கலந்தோ நீங்கள் வைத்து பாருங்கள், நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மந்திரம். எப்போதுமே முருகனுக்கு வந்து மந்திரம் உச்சரிப்பு வந்து ரொம்ப பவராக இருக்கும் வழிபாடு வந்து. அதாவது நீங்கள் வந்து வேறு மந்திரம் எதுவுமே எனக்கு சொல்ல வரல அப்படின்னா ஓம் சரவணபவாய நமக, அது வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு 15 நிமிடம் டு 20 நிமிடம் நீங்கள் சொல்லுங்கள், 108 முறை தாண்டிடும். கண்டினியூவாக 10 டு 15 நிமிடம் நம்ம வந்து ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும். அந்த பூஜைக்கு சக்தி அந்தளவுக்கு இருக்கும். முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும். நம்மளுடைய தீப சுடர்லே பார்த்திங்கன்னா நல்லா நின்று நமக்கு வந்து முருகன் வந்து காட்சி கொடுப்பதை நம்மளால் உணர முடியும். ஒரு ஃபீல் நமக்கு அதில் கிடைக்கும். அதனால் வந்து மந்திரங்கள் சொல்லணும். காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ அல்லது பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிப்பதோ ரொம்ப ரொம்ப நல்லது. எளிமையான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவாய நமக்கு தான். இங்கே சொன்னாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ரொம்ப நல்ல மாற்றம் உங்களுக்கு வேண்டும், கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு மாற்றம் நமக்கு வேண்டும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், ஒரு ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். கடன் தொல்லை நோயில் அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஹபாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மூச்சு விட முடியும். அந்தளவுக்கு நன்மைகள் வந்து முருகர் நமக்கு கொடுப்பாரு. கூடவே இருந்து நம்மளை வந்து வழிநடத்தி செல்வார். நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும். முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காலையோ அல்லது மாலையோ எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் போயிட்டு முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. தீபம் 2 தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.